நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். 9வது கட்டளையான பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற கட்டளையை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். பொய் சாட்சி சொல்வது தவறு, பொய் பேசுவது தவறு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் பொய் பேசுகிறவர்கள் நரகாக்கினைக்கு செல்வார்கள் என்று வேதம் வெளிப்படையாக சொல்லுகிறது. அதனால் நாம் இந்த பொய் என்கிற பாவத்திற்கு விலகி பொய் சாட்சி சொல்லாமல் இருப்போமாக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பொல்லாத ஆவியான சாத்தான் ஏவாள் அம்மாவிடம் பொய் சொல்லுகிறான். இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள் என்று. அந்த பழத்தை சாப்பிட்டதினால்தான் இன்று வரை மனித இனம் ஒவ்வொரு மனிதனும் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அன்றே அவன் பொய்யன் என்பது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை படிக்கும் போதே தெரிந்து விடுகிறது. அதனால் பொய் என்பது ஒரு பாவம் என்றும் அது நரகத்திற்கே நம்மை அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொண்டு பொய் பேசாமல் இருப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீரால் என்பவர்களை பற்றி ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு கர்த்தருடைய 12 சீஷர்களும் ஊழியம் செய்கிறார்கள் கர்த்தருக்கு. அப்படி பிரசங்கம் செய்யும் போது நிறைய மக்கள், அங்கிருந்த ஆதி திருச்சபையின் மக்கள் எல்லோரும் கூடி கர்த்தரை ஆராதித்து பலர் ரட்சிக்கப்பட்டு, ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். கர்த்தருடைய வருகை சமீபம் என்று அவர்கள் நினைத்து கர்த்தர் 2ஆம் வருகை உடனே இருக்கும், அவர் நம்முடைய காலத்திலே வந்து விடுவார் என்று நினைத்து அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தங்களுடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று மொத்தமாக ஒரே இடத்தில் எல்லாருடைய சொத்துகளையும் விற்று பணமாக மாற்றி அவர்கள் திருச்சபைகளில் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். எல்லோரும் ஒன்றாக சமைத்து சாப்பிட்டு ஒன்றாக வாழ தொடங்கினார்கள். பல குடும்பங்கள் ஒன்றிணைந்திருந்தன. இப்படி அவர்களுடைய மனதில் அவர்கள் அப்படி ஏவப்பட்டார்கள். தங்களுக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்து விட அவர்கள் மனமுவந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றும் கூட உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு வரும். எந்த பொருளும் நமக்கு அற்பமானதாக தோன்றும், எதையுமே பொருட்படுத்த தோன்றாது. அதுதான் உண்மையான சரியான மனநிலை. இது ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பொக்கிஷங்கள், நம்முடைய சம்பாத்தியங்கள், சொத்துகள் எல்லாமே நமக்கென்று நாம் நினைத்து கொள்கிற நம்முடைய நினைவுகளில் மட்டுமே இருக்கிறது. நம் நினைவுகளில் இருக்கிறது. நம் நினைவு தவறினால் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். நாம் மறந்து விட்டால், நாம் தூங்கும் போது எதுவுமே நம்முடையதல்ல. நாம் நினைத்து பார்க்கும்போது அது என்னுடையது, இந்த நிலம் என்னுடையது, இந்த சொத்து என்னுடையது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சொத்துகளும் அந்த பொருட்களும் இந்த பூமியில் ஆதாம் காலம் முதல் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளலாம். ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அது என்னுடையது என்னுடையது என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். இந்த வீடு என்னுடையது என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த நிலங்கள் எல்லாமே ஆதாம் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியிலும் இந்த இடத்தில் தான் அது அப்படியே இருக்க போகிறது. ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்த போது நாம் நிற்கிற இந்த பூமி இருந்தது. ஆனால் நாம் இல்லை. நாம் இப்பொழுது வந்தோம். கூடிய விரைவில் நாம் சென்று விடுவோம். நம் வாழ்க்கை 70-80 வருடங்கள் மட்டுமே மனித வாழ்க்கை. ஆனால் இந்த நிலங்கள் எல்லாம் அப்படியே இருக்க போகிறது. அப்படி இருக்க இது என்னுடைய சொத்து என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? நாம் போகும்போது இதை எடுத்துக்கொண்டு என்னுடையது என்று நாம் உரிமை பாராட்ட முடியாது. இது ஒரு மாயையான காலமாக இருக்கிறது. இந்த பூமியில் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மாயையா இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு கூடார பண்டிகையை ஆசரிக்க சொன்னார். வருடந்தோறும் 7 நாட்கள் கூடாரங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். இது ஏன் அப்படி செய்தார் என்றால் இதுதான் பொருள். அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற மனித வாழ்க்கை என்பது நிரந்தரமானதல்ல. இங்கு இருக்கிற எதுவும் உங்களுக்கு நிரந்தரமான சொத்து அல்ல.
கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையான நீதிமான்களுக்கு நித்திய ஜீவனே உண்மையான சுதந்திரமா இருக்கிறது. நித்திய ஜீவன் தான் நமக்கு சொத்து. அதுதான் நம்முடைய நிரந்தரமான வாழும் இடம். அந்த இடத்தை தான் நாம் தேட வேண்டும். அதற்கு தேவையான ஆயத்தத்தை தான் நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையில் இங்கே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை எனும்போது, இதையே நாம் நினைத்துக் கொண்டு வாழ்வது, இங்கேயே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது அறிவுள்ள செயலாக தோன்றவில்லை. நாம் எங்கு நிரந்தரமாக இருக்கப் போகிறோமோ, அந்த இடத்தில் சொத்தை சேர்ப்பதே நமக்கு நல்லது. அப்பொழுதுதான் அதை முழுமையா அனுபவிக்க முடியும். அப்படியானால், நாம் நித்திய ஜீவனுக்குள் தான் நாம் வசிக்கப் போகிறோம் என்றால், நாம் அதற்கேற்ற ஆயத்தத்தை அடைந்து, அங்கு பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். எப்படி பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது? இவ்வுலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து, தான தர்மம் செய்து, கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து, தசமபாகம் செலுத்தி இப்படி உண்மையாய் நாம் வாழும்போது அந்த வாழ்க்கை என்பது நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் சேர்க்கும். அங்கு நமக்கு பரலோகத்தில் இங்கு நாம் செய்கிற நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலன்களை அங்கு ஆண்டவர் வைத்திருப்பார். அங்கு நமக்கு கொடுப்பார். அந்த சுதந்திரத்தை நாம் அடையலாம். ஆதி திருச்சபையில் பேதுரு ஐயா ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது திருச்சபை மக்கள் எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று, தங்கள் பொருட்கள், நிலங்கள் எல்லாவற்றையும் விற்று, அந்த பணத்தை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக பேதுரு ஐயாவினிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கும்போது 2 பேர் கணவன் மனைவி இருந்தார்கள். அனனியா, சப்பீராள் என்று. அவர்கள் இருவரும் தங்களுடைய நிலங்களை விற்று அதன் பணத்தை கொடுக்க விரும்பினார்கள். எடுத்து அதே போல அவர்கள் அந்த தங்களுக்கென்று வைக்கப்பட்டிருந்த நிலத்தை எல்லாம் விற்று பணத்தை பெற்று கொண்டார்கள். அந்த பணத்தை அவர்கள் காணிக்கை கொடுக்க வருவதற்கு முன்பாக அனனியா எனும் மனிதன் தன் மனைவி அறிய கொஞ்சம் பணத்தை எடுத்து வீட்டில் வைத்துவிட்டு கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அனனியா எனும் மனிதன் கொஞ்சம் பணத்தை எடுத்து தன் மனைவிக்கு தெரிய வீட்டில் வைத்துவிட்டு மிச்ச பணத்தை கொண்டு வந்து பேதுரு ஐயாவினிடத்தில் காணிக்கையாக கொடுக்கிறார். பேதுரு ஐயா, இவ்வளவுக்கு தான், இந்த அளவு பணத்துக்கு தான் உங்கள் நிலத்தை விற்றீர்களா என்று கேட்கிறார். அதற்கு அனனியா, ஆமாம், இவ்வளவுக்கு தான் என்று பொய் சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு ஐயா, நீங்கள் மனம் துணிந்ததென்ன? கர்த்தருடைய ஆவிக்கு முன்பாக இப்படி பொய் சொல்ல உங்கள் மனம் துணிந்ததென்ன என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்த உடனே அதே நொடியில் எதிரில் நின்ற அனனியா செத்து அப்படியே கீழே விழுந்தார். அங்கிருந்த வாலிபர்கள் அனனியாவின் உடலை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். இப்படி நடந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆனது. அதன் பின்பு அனனியாவின் மனைவியாகிய சப்பீரால் நடந்த சம்பவம் எதுவும் தெரியாமல் அங்கிருந்து உள்ளே வருகிறார் பேதுரு ஐயாவினிடத்தில். பேதுரு ஐயாவினிடத்தில் அங்க வந்த சப்பீராளிடத்தில் பேதுரு ஐயா கேட்கிறார், இவ்வளவுக்கு தான் நீங்கள் நிலத்தை விற்றீர்களா என்று கேட்கிறார். அதற்கு சப்பீரால், ஆமாம், இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று அவரும் பொய் சொல்லுகிறார். தன் கணவரை போலவே சப்பீராலும் பொய் சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே பேதுரு ஐயா, நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்வதற்கு ஒருமனப்பட்டதென்ன என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை பேதுரு ஐயாவின் வாயிலிருந்து புறப்பட்ட உடனே அந்த சப்பீராலும் இறந்து கீழே உடனே விழுகிறார். அனனியாவை எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ண போனவர்கள் திரும்பி வந்து பார்த்தார்கள். சப்பீரால் இங்கே இறந்து கிடந்தார். இதை பார்த்ததும் அந்த அம்மாவையும் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் தன் அனனியாவின் அருகிலேயே அடக்கம் பண்ணினார்கள். இப்படியாக இந்த சம்பவம் நடந்து முடிந்தது. அவர்கள் பொய் சொல்லியது பேதுரு ஐயாவின் முன்பாக. ஆனால் பேதுரு ஐயா சொன்னது, பரிசுத்த ஆவியின் முன்பாக நீங்கள் எப்படி பொய் சொல்வீர்கள் என்று. அப்படியானால் நாம் கொடுக்கிற காணிக்கை மனிதர்களுக்கோ போதகர்களுக்கோ ஊழியருக்கோ அல்ல, கர்த்தருக்கு என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு முன்பாக பொய் சொல்லக்கூடாது. யார் முன்பாகவும் பொய் சொல்லக்கூடாது. கர்த்தர் அறியாத காரியம் ஒன்றும் இல்லை. நாம் எல்லோரும் கேமரா முன்பாக வாழ்வது போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தால்
ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருக்கின்றன. அந்த 4 ஜீவன்களின் உடல் முழுவதும் கண்களால் நிரம்பி இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கண்கள் எவை? அவைகள் பூமியில் உள்ள பூமி முழுவதும் சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா திசைகளிலிருந்தும் பார்க்கக்கூடிய கர்த்தருடைய கண்களே அவைகள். கர்த்தருடைய ஆவியானவரின் அவதாரங்கள் தான் அந்த 4 ஜீவன்களும். இப்படி இருக்க நாம் பயபக்தியோடு இருந்து கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவோடு இருந்தால் நாம் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம். எந்த பாவத்திற்கும் இருதயம் துணியாது. உண்மையை அறிந்து கொள்வோம். இது சத்தியமான உண்மை. கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவருடைய அந்த மண்டலத்தின் அருகே 4 சக்கரங்கள் இருந்தது. அந்த சக்கரங்கள் சுற்றிலும் கண்களால் நிரம்பி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கும்போது கர்த்தர் எவ்விடத்தில் உள்ளோரையும் எல்லோரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த வெளிச்சம் பரவுகிறது. எல்லோரையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரம் அல்ல, அந்த நேரம் அல்ல. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கும் போக முடியாது. தாவீதையா கூட சங்கீத புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறாரே, நான் விடியற் காலத்து சட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் போய் நான் தங்கினாலும் கர்த்தாவே நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். நான் அதிகாலையில் இருட்டோടെ எழும்பி கடலின் அடியில் போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று ஓடினேன், அங்கேயும் நீர் ஆண்டவரே இருக்கிறீர், நான் எங்கு போய் ஒளிந்து கொள்வேன் என்று பாவம் செய்த பின்பு அவர் புலம்புகிறார். இப்படியாக நாம் கர்த்தருக்கு மறைவாக எங்கும் போக முடியாது. அதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக, நீதியையும் சத்தியத்தையும் கடைபிடிக்கிறவர்களாக, நல்ல நீதிமான்களாக வாழ முயற்சிக்க வேண்டும். பொய் பேசக்கூடாது. சிறு வயதிலேயே ஆரம்பிக்கிற ஒரு பாவமாக இது இருக்கிறது. பொய்யில் துவங்கி அது மிகப்பெரிய மரணத்தில் முடிகிறது. அக்னி கடலில் கொண்டு போய் சேர்க்கும். பாவம் வேண்டாம். பொய் பேசுவது மகா பெரிய கொடிய பாவம். எல்லா பாவத்திற்கும் ஆரம்பமாக பொய் பேசுதல் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் 2, 3 வயதிலேயே பொய் பேச தொடங்குகின்றது. அப்பொழுதே அவர்களை கண்டித்து வழி நடத்தினால் பொய் பேசக்கூடாது, உண்மையாய் பேச வேண்டும் என்று சொல்லி கொடுத்து விட வேண்டும் பெரியவர்கள். இப்படி செய்யும் போது அந்த பிள்ளைகள் பரிசுத்தவான்களாக மாற முடியும். நாம் 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 போன செய்தியில் கேட்ட பொய்யின் ஆவி பரலோகத்திலிருந்து வந்தது. அந்த சிதேக்கியா போன்ற 400 தீர்க்கதரிசிகளுக்குள் புகுந்தது. அவைகள் பேசியது. அதே போல இஸ்ரவேலின் ராஜாவை கொல்லவும் அவைகள் செய்தது என்பதை 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் பார்த்திருக்கிறோம். போன செய்தியில் இதை பற்றின விளக்கத்தை கண்டிருக்கிறோம். அப்படி இருக்க நாம் பொய் என்பது உண்மை, பொய் பேசுவது பாவம், பொய்யின் ஆவி என்பது உண்மை, அது மனிதர்களை ஆளுகை செய்கிறது. வெளிப்படுதல் 22:8 சொல்லப்பட்டிருக்கிறது போல அது நரகாக்கினைக்கு எடுத்து நம்மளை அழைத்து செல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அதனால் பொய் வேண்டாம். பொய் பாவம். பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 60, 61 வசனங்களை பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றம் சுமத்தும்படியாக அவர் மேல் குற்றம் சுமத்தி அவரை சிலுவைக்கு கொண்டு போக வேண்டும் என்று பொல்லாத மனிதர்கள் நினைக்கிறார்கள், யூதர்கள். அப்பொழுது அவர்கள் குற்றம் படுத்த கர்த்தரை ஆராய்ந்து பார்க்கும்போது அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. அதனால் அவர்கள் 2 பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாளைக்குள்ளே தேவாலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், அதை நான் கட்டி விடுவேன் என்று சொன்னதாக பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அது தமது சரீரத்தை குறித்து அவர் சொன்னார், தேவாலயம் என்று. ஆனால் அவர்களோ சாலமோன் ராஜா கட்டின அந்த கால அந்த கட்டிடத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி பொய் சாட்சி சொல்லி அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். பாருங்கள், கடைசியில் கர்த்தரை சிலுவையில் அறைவதற்கும் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதம் பொய் சாட்சி தான். அதனால் இந்த கட்டளை பயங்கரமானது. சிறு வயதிலிருந்தே சிறு பிள்ளைகளையும் தொடர்ந்து பிடிக்கக்கூடிய பாவமாயிருக்கிறது. ஒன்றும் அறியாத 2, 3 வயதுடைய குழந்தைகள் கூட பொய் சொல்ல தொடங்குகின்றன. அதனால் இந்த பெரிய பாவத்திற்கு நாம் எதிரடியாக எதிர்த்து நின்று, நான் இந்த பொய்யின் ஆவியை எதிர்த்து நின்று கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள பங்குடையவர்களாய் நாம் மாறுவோம். பொய் சாட்சி சொல்லாதிருப்போம் பிறருக்கு விரோதமாக.
இதனால் இந்த கட்டளைகளை கைக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து சந்தோஷ சமாதானத்துடன் பரலோகத்தை சென்றடைவோம். அங்கு சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.